சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணும்போது. ஆரோன் தலையில் ஊற்றப்பட்ட நறுமணம் என்பது கடவுள் பணிக்கு முற்றிலும் அர்ப்பணிக்கப்பட்டது அடையாளமாக இருக்கிறது. அது ஆரோன் தலையில் ஊற்றப்பட்ட நறுமணம். அது ஆரோன் தலையில் ஊற்றப்பட்ட நறுமணம். முகத்தில் இருந்து வழிந்தோடி உடையை நனைக்கும். முகத்தில் இருந்து வழிந்தோடி உடையை நனைக்கும். எத்தனை நன்மை, எத்தனை இன்பம், எத்தனை நன்மை, எத்தனை இன்பம். சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணும்போது. சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணும்போது. தேவனால் வரும் ஆசீர்வாதத்தை வேதம் பனிக்கு ஒப்பிடுகிறது. கர்த்தர் தருகிற இளைப்பாறுதலுக்கும் அது அடையாளமாக இருக்கிறது. அது சீயோன் மலையில் இறங்குகின்ற பனிக்கு ஒப்பாகும். அது சீயோன் மலையில் இறங்குகின்ற பனிக்கு ஒப்பாகும். இளைப்பாறுதல் சமாதானம் இங்கு உண்டாகும். இளைப்பாறுதல் சமாதானம் இங்கு உண்டாகும். எத்தனை நன்மை, எத்தனை இன்பம், எத்தனை நன்மை, எத்தனை இன்பம். சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணும்போது. சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணும்போது. இங்குதான் முடிவில்லாத ஜீவன் உண்டு. இங்குதான் முடிவில்லாத ஜீவன் உண்டு. இங்குதான் எந்நாளும் ஆசை உண்டு. இங்குதான் எந்நாளும் ஆசை உண்டு. எத்தனை நன்மை, எத்தனை இன்பம், எத்தனை நன்மை, எத்தனை இன்பம். சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணும்போது. சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணும்போது. இருவர் மூவர் இயேசு நாமத்தில் கூடும் போதெல்லாம். இருவர் மூவர் இயேசு நாமத்தில் கூடும் போதெல்லாம். அங்கு நான் இருப்பேன் என்று இரட்சகர் சொன்னாரே. அங்கு நான் இருப்பேன் என்று இரட்சகர் சொன்னாரே. எத்தனை நன்மை, எத்தனை இன்பம், எத்தனை நன்மை, எத்தனை இன்பம். சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணும்போது. ஒரு மனம், அது நறுமணம். ஒரு மனம், அது நறுமணம்.
Praise Lord, brothers. வாய்ஸ் கிளியரா இருக்கா நிட்டன்? கிளியரா இருக்கு பிரதர். பிரைஸ் லார்ட். ஆண்டவருக்கு நன்றி. நன்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, நன்றி போற்றி நல்லவரை போற்றி வல்லவரை போற்றி இயேசுவை போற்றி இறைவனை போற்றி தந்தையை போற்றி தகப்பனை போற்றி எல்லாமுள்ள இறைவனை போற்றி புகழ்ந்து துதித்து ஆராய்த்து உங்க நன்றியோடு துதிக்கிறோம் தகப்பனே. நன்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, போற்றி இயேசுவே. பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ். ஸோ இந்த சாவான 7 பாவங்களோட தொடர்ச்சியாக நம்ம வந்து இந்த பெருமையை பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதுலேருந்து ஒரு சில வசனங்கள் எடுத்துட்டு வந்துட்டு இருக்கேன், அதை பற்றி கொஞ்சம் பார்ப்போம். ஸோ இந்த பொறாமை எப்படி வருது அப்படின்னா, பெருமையினாலையும் பொறாமை வருது. எப்படி அப்படின்னா, ஒருத்தவன் எப்போ பெருமையாக இருப்பான் அப்படின்னா, ஒரு விஷயத்தில் என்னை தாண்டி யாரும் எதுவும் செய்ய முடியாது, நான் தான் அதில் பெஸ்ட்டு அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது, அதை தாண்டி யாராச்சும் ஒருத்தவங்க வளர்ந்து வந்தாலோ இல்லை அதை தாண்டி யாராச்சும் சிறப்பாக செயல்பட்டாலோ அவங்க மேலே பொறாமை வந்துடும். ஸோ அது ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போய் அவங்க தன்னோட நிலையை விட்டு இன்னும் தாழ்ந்து போகிறது தான் நடக்கும். ஸோ இது வசனத்தில் பார்ப்போம். சங்கீதம் 10வது அதிகாரம் 2வது வசனம். துன்மார்க்கன் தன் பெருமையினால் சிறுமைப்பட்டவனை கடூரமாய் துன்பப்படுத்துகிறான், அவர்கள் நினைத்த சதி மோசங்களிலே அவர்கள் அகப்படுவார்கள். 3வது வசனம். துன்மார்க்கன் தன் உள்ளம் இச்சித்ததை பெற்றதினால் பெருமை பாராட்டி பொருளை அபகரித்து தன்னைத்தான் போற்றி கர்த்தரை அசட்டி பண்ணுகிறான். ஸோ இங்க பெருமைப்படுறவனே துன்மார்க்கன் தான் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த பெருமைக்குள் இருக்கும் துன்மார்க்கன் என்ன பண்றான் அப்படின்னா, தன்னை விட சிறுமைப்பட்டவனே ரொம்ப கொடூரமா துன்பப்படுத்துறான் அப்படின்னு சொல்றாங்க. அந்த துன்மார்க்கன் அவன் நினைத்த சதி மோசங்களில் அவனே அகப்படுவான். ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா 3வது வசனத்துல, துன்மார்க்கன் தன் உள்ளம் இச்சித்ததை பெற்றதினால் பெருமை பாராட்டி பொருளை அபகரித்து தன்னைத்தான் போற்றி கர்த்தரை அசட்டை பண்ணுகிறான். ஸோ அவனுக்கு கிடைச்சதை வச்சு அதை வந்து பெருமை பாராட்டிக்கிறான். பெருமை பாராட்டுறது மட்டும் இல்லாம தன்னைத்தானே போற்றிக்கிறான். கடைசியில கர்த்தரையும் அசட்டை பண்ணுகிறான் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நம்ம பெருமையா இருந்தோம் அப்படின்னா கர்த்தரை அசட்டை பண்றோம்னு அர்த்தம். ஸோ அந்த பெருமைக்குள்ள நம்ம எப்பயுமே போகக்கூடாது. பெருமை நம்ம எல்லாருக்கிட்டையுமே இருக்கு, நம்ம நல்லா பார்த்தோம்னாலே தெரியும். நம்ம எந்த விஷயம் செஞ்சாலும் அதுல பெருமைப்பட்டுக்கும். ஏதாச்சும் ஒரு விஷயம், சின்ன விஷயம் செஞ்சாலும் அதை நல்லபடியாக செஞ்சிட்டோம் அப்படின்னா கடவுளை மகிமைப்படுத்தாம நம்மளே பெருமையா நினைச்சுக்குவோம். நம்ம எப்படி செஞ்சிட்டோம் பாரு அப்படின்ட்டு நம்மளே உயர்த்தி கொள்ளுவோம். ஸோ நம்மளை உயர்த்தணும் அப்படின்னா கர்த்தரை அசட்டை பண்ணுகிறோம் அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஸோ இது வந்து கர்த்தருக்கு விருப்பம் இல்லாத காரியம், பெருமை பாராட்டுறது. அடுத்ததா பாத்தீங்கன்னா, இந்த பொறாமை எப்படி வருது அப்படின்னா, முக்கியமா நம்மளுடைய சகோதரர்கள் மேலும் நம்மளுடைய பங்காளிகள் என்று சொல்லப்படுகிற நம்மளுடைய பெரியப்பா பசங்க, சித்தப்பா பசங்களா இருக்கட்டும், அவங்க பங்காளின்னு சொல்லுவாங்க ஊர் பக்கம்னா, அதாவது நம்மளுடைய உடன் பிறந்த சகோதரர்கள் இல்லாம பெரியப்பா பசங்க, சித்தப்பா பசங்க, அவங்க மேலாம் வந்து நம்ம ரொம்ப அதிகமான பொறாமைப்படுவோம். அது எப்படின்னா, அவங்க ஏதோ ஒரு விஷயத்துல அவங்க வளர்ந்துட்டாலோ, அவங்க ஏதோ ஒரு விஷயத்துல நம்மளை விட உயர்ந்துட்டாலோ நம்மளுக்கு பொறாமை வந்துடும். அப்படி பொறாமை வந்துச்சுன்னா காரணமே இல்லாம அவங்கள பகைக்க ஆரம்பிச்சிருவோம். எந்த ஒரு முகாந்திரமுமே இல்லாம அந்த பொறாமையினால அவங்க மேல நம்ம வந்து பகையை உண்டு பண்ணி அவங்கள்ட்ட பேசாம இருக்கிறது, அவங்கள விட்டு விலகி போறது, இது மாதிரி காரியங்கள்லாம் செய்வோம். முக்கியமா இந்த பங்காளிக்குள்ள வளர்ந்தா சுத்தமா வந்து அதை ஏத்துக்கவே முடியாது. மற்றவங்கள கூட பார்க்க மாட்டாங்க. ஆனா நம்ம கூட இருக்கிற சகோதரர்களோ இல்லை நம்மளோட பங்காளிகளோ இல்லை நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்களோ ஒரு நல்ல விஷயம் நடந்துருச்சு அப்படின்னா அது தாங்கிக்கவே முடியாது. ஒரு நல்ல அவருக்கு ஒரு கல்யாணம் நடந்துருச்சு அப்படின்னா அது தாங்கிக்கவே முடியாது. அவருக்கு ஏதோ ஒரு பொருட்கள் வாங்கிட்டாங்க அப்படின்னா அதையும் நம்மளால தாங்கிக்கவே முடியாது. இதனால நம்ம அதிக பொறாமைப்பட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா, எந்த ஒரு காரணமுமே இல்லாம அவங்கள பகைச்சிக்கிட்டு அவங்க கூட பேசாம அந்த பொறாமையினால அந்த பகைமை உண்டாகி அந்த பகைமை தலைமுறைக்கு எடுத்துட்டு போறதுனா இருக்கும். தலைமுறையான பேசாமலே இருப்பாங்க, எந்த ஒரு காரணமுமே இருக்காது. இது ஏதோ ஒரு வகையில அவங்க முன்னேறி இருப்பாங்க.
அது அவங்க கஷ்டப்பட்டு முன்னேறி இருப்பாங்க. ஆனா அதை பார்த்து இவங்களால தாங்கிக்கவே முடியாது. ஸோ நம்மளும் அது மாதிரி இருந்திருப்போம். அதுக்காக நம்ம ஆண்டவர்கிட்ட பாவமன்னிப்பு கேட்கணும். அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா, ஒரு ஒரு சின்ன விஷயம், ஒரு நிகழ்வை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க விரும்புறேன். ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி என்னுடைய பழைய நண்பர் ஒருத்தர் கால் பண்ணியிருந்தாரு. ஸோ அவருக்கு வேலை இல்லை, வேலை தேடிட்டு இருக்கேன். ஸோ இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்றதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது, திடீர்னு பாத்தீங்கன்னா அவர் சொல்றாரு, நான் கார் வாங்க போறேன் அப்படின்னு சொல்றாப்புல. எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு, என்னடா திடீர்னு கார் வாங்க போறேன்னு சொல்றாரு அப்படின்னு கேட்கும்போது, இது மாதிரி நான் வந்து ஒரு ஹை எண்ட் பெரிய காரா வாங்க போறேன் அப்படின்னு சொல்றாரு. அவர் ஒரு ஃபேமிலி, சின்ன ஃபேமிலி, ஒரு 3 பேர் தான் இருக்காங்க. இன்னொன்னு என்னன்னா, அவர்கிட்ட ஆல்ரெடி காரும் இருக்கு. சரி, ஏதோ கார் வாங்க போறேன்னு சொல்றாரு அப்படின்னு கேட்கும்போது, என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது, அவர் கிட்டத்தட்ட ஒரு ரொம்ப ஒரு 30 லட்ச ரூபாய் மதிப்புள்ள ஒரு கார் வாங்க போறேன் அப்படின்னு சொல்றாரு. எதாவதுன்னு கேட்டா, அவருடைய பங்காளி, அதாவது அவருடைய அண்ணன் பையன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கார் வாங்கிட்டாராம். ஸோ அதனால வந்து அவனோட பெரிய காரை வாங்கணும் அப்படின்ட்டு அவர் ரொம்ப ஆர்வமா இருக்கிறதா சொன்னாரு. இது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஏன்னா அவருக்கு வேலையே இல்லை, எப்படியாவது கடன் வாங்கியாச்சும் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி பேசினாப்ப. அப்புறம் நான் சொல்லிட்டு இருக்கும்போது, இல்லை எதுக்கு நீ அவங்களெலாம் பார்க்குற, உனக்கு தேவையானதை வாங்கிக்க வேண்டியதானே, எதுக்கு அவங்க எப்படி இருந்தா என்ன அப்படின்னு சொல்லி பேசிட்டே இருக்கும்போது, அப்புறம் திரும்பி தொடர்ந்து கன்வர்சேஷன் போயிட்டே இருக்கும்போது அவர் திரும்ப சொல்றாரு, இல்லை இல்லை, அவன் வாங்கின மாதிரி நான் வாங்க முடியாது, வேற மாதிரி தான் வாங்கணும், அவனை விட அதிகமாக தான் வாங்கணும் அப்படின்னு திரும்ப சொல்றாப்புல. ஸோ இதுல இருந்து பார்க்கும்போது என்ன ரொம்ப தெளிவா தெரியுதுன்னா, நம்ம கிட்ட நம்ம நிலை என்னங்கிறது தெரியுதோ இல்லையோ, ஆனா நம்ம பங்காளியை விட நம்ம வந்து இன்னும் ஒரு படி மேலதான் இருக்கணும். அதுக்காக எப்படிப்பட்ட கடனுக்குள்ளேயும் போறதுக்கு கூட தயாராகிட்டாங்க. இது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. இது மாதிரிதான் இப்ப பல பேர் வந்து என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, எல்லாருக்கும் முன்னாடி பெருமையா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணிடுறாங்க, கடன் சுமைக்குள்ள போயிடுறாங்க, கடன் வாங்கி வீடு கட்டுறாங்க, எந்த சோர்ஸுமே இல்லாம கடன் வாங்கி ஏதாச்சும் ஒண்ணு பண்ணிடுவாங்க. பட் அதுக்காக அவங்க நிறைய இழந்துருவாங்க. அந்த கடன் சுமையில போய் நிறைய இழந்துருவாங்க. இதுக்கு எல்லாமே வந்து இந்த பொறாமை தான் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. இது எல்லாருடைய வாழ்க்கையிலுமே நடந்திருக்கும். நம்ம இதெல்லாம் நம்ம ஆண்டவர்கிட்ட திரும்ப பாவ மன்னிப்பு கேட்டு இதுல இருந்து நம்ம வெளியில வரணும். வெளிப்படுத்தின விசேஷம் 13வது அதிகாரம் 5வது வசனம். பெருமையானவர்களையும் தூஷணங்களையும் பேசும் வாய் அதற்கு கொடுக்கப்பட்டது, அல்லாமலும் 42 மாதம் யுத்தம் பண்ண அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. ஸோ இந்த பெருமை எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருவெளிப்பாடுல 13வது அதிகாரத்துல தெளிவாகவே சொல்லியிருக்கு. ஒரு சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் எழும்பி வரும். ஸோ அந்த 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் கொண்ட அந்த மிருகம் வரும். ஸோ அந்த மிருகத்துக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா பெருமையானவைகளையும் தூஷணங்களையும் பேசும் வாய் அதற்கு கொடுக்கப்பட்டது. ஸோ நம்ம இந்த மிருகத்திட்ட இருந்து தான் நம்ம எதனா வாங்கிக்கிட்டோம். பார்த்தீங்கன்னா இந்த பெருமை எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னா அந்த மிருகத்திட்ட இருந்து தான் வந்துச்சு. ஸோ நம்ம இதுக்காக நம்ம ஆண்டவர்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கணும். சங்கீதம் 12வது அதிகாரம் 3வது வசனம். இச்சகம் பேசுகிற எல்லா உதடுகளையும் பெருமை பேசுகிற நாவையும் கர்த்தர் அறுத்து போடுவார். இது ரொம்ப முக்கியமான வசனம். நம்ம இச்சகம் பேசினாலோ இல்ல பெருமை பேசினாலோ கர்த்தர் அறுத்து போடுவார் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதுல ரொம்ப கவனமா இருக்கணும். நம்ம வந்து பெருமை பாராட்டுறதோ இல்ல பொறாமை கொள்றதோ இதெல்லாம் வந்து கர்த்தருக்கு அருவருப்பான காரியம். அதனால நம்ம இதுல இருந்து வெளியேற நம்ம ஆண்டவர்கிட்ட வந்து தொடர்ந்து மன்னிப்பு கேட்கணும். பிரதர், இந்த சாங் கொஞ்சம் ப்ளே பண்ணுங்க.
ஒப்பற்ற என் செல்வமே ஓ எந்தன் இயேசுநாதா உம்மை நான் அறிந்து உறவாட உம் பாதம் ஓடி வந்தேன் நான் உம் பாதம் ஓடி வந்தேன் ஒப்பற்ற என் செல்வமே ஓ எந்தன் இயேசுநாதா உம்மை நான் ஆதாயமாக்கவும் உம்மோடு ஒன்றாகவும் உம்மை நான் ஆதாயமாக்கவும் உம்மோடு ஒன்றாகவும் எல்லாமே குப்பையன எல்லாமே குப்பையன என்னாலும் கருதுகிறே என்னாலும் கருதுகிறே ஒப்பற்ற என் செல்வமே ஓ எந்தன் இயேசுநாதா. Praise the Lord. தொடர்ந்து அடுத்த வசனத்தை பார்ப்போம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா தானியேல் புஸ்தகத்திலேருந்து வசனங்கள் வாசிக்கிறேன். ஸோ இங்க நடக்கிற ஒரு பொறாமையினால என்ன ஆகுறாங்க, அந்த பொறாமைப்பட்ட பிரதானிகள் அவங்க மட்டும் பாதிக்கப்பட்டது இல்லாம அவங்க குடும்பத்தாரும் அவங்களோட சந்ததியும் அந்த பொறாமையால எப்படி அழிஞ்சு போறாங்க அப்படிங்கிறத பத்தி இந்த தானியேல் 6வது அதிகாரத்துல போட்டிருக்காங்க. ஸோ தானியேல் 6வது அதிகாரம் 3வது வசனம். இப்படி இருக்கையில் தானியேல் பிரதானிகளுக்கும் சேனாதிபதிகளுக்கும் மேற்பட்டவனாயிருந்தான். தானியேலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்தமையால் அவனை ராஜ்யம் முழுமைக்கும் அதிகாரியாக ஏற்படுத்த ராஜா நினைத்தான். இப்போ இங்க பாத்தீங்கன்னா தானியேல் கர்த்தருடைய மனிதன், அவர் கர்த்தருடைய ஆவி அவரோட இருந்ததுனால அவர் ரொம்ப விசேஷமா இருந்தாரு. ஸோ அதனால அந்த கரியு ராஜா என்ன பண்றான், அவன் ராஜ்யம் முழுமைக்கு அதிகாரியா வைக்கிறதுக்காக நினைச்சிட்டு இருக்கான். ஸோ இப்போ இந்த பிரதானிகளுக்கும் சேனாதிபதிகளுக்கும் பொறாமை வந்துடுது. 4வது வசனம். அப்பொழுது பிரதானிகளும் தேசாதிபதிகளும் ராஜ்யத்தின் விசாரிப்பிலே தானியேலை குற்றப்படுத்தும்படி முகாந்தரம் தேடினார்கள். ஆனாலும் ஒரு முகாந்தரத்தையும் குற்றத்தையும் கண்டுபிடிக்க அவர்களால் கூடாதிருந்தது. அவன் உண்மை உள்ளவனாய் இருந்தபடியால் அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றமும் குறைவும் காணப்படவில்லை. ஸோ இவர் ரொம்ப உண்மையா இருக்காரு, அவர்கிட்ட எந்த குற்றத்தையும் கண்டுபிடிக்க முடியல. ஸோ அவங்க ஆலோசனை பண்றாங்க எப்படி இவரை மாட்ட வைக்கலாம் அப்படின்ட்டு அந்த பொறாமையினால இது மாதிரி அவங்க பண்றாங்க. ஸோ கடைசியில என்ன பண்றாங்க அப்படின்னா, சரி இவரோட தேவனை வச்சு இஸ்ரேலோட தேவனை இவர் வணங்குறாங்க, ஸோ இதை வச்சு அவரை பிடிச்சிடலாம் எப்படியும் அப்படின்ட்டு ஒரு பிளான் பண்றாங்க. ஸோ 5வது வசனம். அப்பொழுது அந்த மனுஷர், நாம் இந்த தானியேலை அவனுடைய தேவனை பற்றிய வேத விஷயத்திலே குற்றப்படுத்தும் முகாந்தரத்தை கண்டுபிடித்தால் ஒழிய அவனை வேறொன்றுக்கும் குற்றப்படுத்தும் முகாந்தரத்தை கண்டுபிடிக்க கூடாது என்றார்கள். பின்பு அந்த பிரதானிகளும் தேசாதிபதிகளும் கூட்டம் கூடி ராஜாவினிடத்தில் போய் அவனை நோக்கி, தரியு ராஜாவே, நீர் என்றும் வாழ்க. எவனாகிலும் 30 நாள் வரையில் ராஜாவாகிய உம்மை தவிர எந்த தேவனையாவது மனுஷனையாலும் நோக்கி யாதொரு காரியத்தையும் குறித்து விண்ணப்பம் பண்ணினால் அவன் சிங்கங்களின் கெபியிலே போடப்பட ராஜா கட்டளை பிறப்பித்து உறுதியான தாக்கீது செய்ய வேண்டுமென்று ராஜ்யத்தினுடைய எல்லா பிரதானிகளும் தேசாதிபதிகளும் பிரபுக்களும் மந்திரிமார்களும் தலைவர்களும் ஆலோசனை பண்ணி கொண்டிருந்தார்கள். ஸோ இவங்க எல்லாரும் கூடி போய் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு ஒரு கையெழுத்து போடுங்க, 30 நாளைக்கு ராஜாவை தவிர வேற எந்த தேவனையும் சரி மனுஷனையும் யாருமே விண்ணப்பம் பண்ணவே கூடாது, மன்றாடக்கூடாது அப்படின்ட்டு ஒரு இது போடுங்க அப்படின்ட்டு இவங்க அவர்கிட்ட போய் கேட்குறாங்க. ஸோ அப்போ அந்த தரியு ராஜாவும் அதுக்கு கட்டளை கொடுத்து அதுக்கு கையெழுத்து போட்டுருக்காரு. ஸோ இது இவர் தானியேலுக்காக தான் அதை பண்றாங்க அப்படிங்கிறது அவருக்கும் தெரியாது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா
இதுல எப்படி தானியேலை சிக்க வைக்கிறாங்க அப்படின்னு பாருங்க. தானியேல் 6வது அதிகாரம் 10வது வசனம். தானியேல் என்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பல கண்ணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி சோஸ்திரம் செலுத்தினான். சோ தானியேல் வந்து கடவுளுடைய மனிதர். அவரு இதுக்குன்னா அவர் கண்டுக்கல. அவர் நேரா அவர் எப்போதும் போல 3 வேளையும் வந்து ஆண்டவர் வந்து அவரு ப்ரேயர் பண்ணுவாரு. ஸோ அது வந்து அவர் தொடர்ந்து பண்றாரு. ஸோ இதை அவங்க வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க. எப்படியும் இப்படி தானியேல் பண்ணுவாரு அப்படிங்கிறத அவங்க தெரிஞ்சு இதை கண்டுபிடிச்சு இதை வந்து தானியேல் எப்படியாச்சும் காலி பண்ணிடணும் அப்படின்ட்டு இது பண்றாங்க. திருப்பி வந்து பாத்தீங்கன்னா 12வது வருஷத்துல பின்பு அவர்கள் ராஜாவுக்கு முன்பாக வந்து ராஜாவின் தாக்கீதை குறித்து எந்த மனுஷனாகிலும் 30 நாள் வரையில் ராஜாவாகி உம்மை தவிர எந்த தேவனையாவது மனுஷனையானாலும் நோக்கி யாதொரு காரியத்தையும் குறித்து விண்ணப்பம் பண்ணினால் அவன் சிங்கங்கள் கெபியிலே போடப்பட வேண்டும் என்று நீர் கட்டளை பத்திரம் கையெழுத்து வைத்தீர் அல்லவா என்றார்கள். அதற்கு ராஜா, அந்த காரியம் மீதியருக்கும் பெர்சியருக்கும் இருக்கிற பிரமாணத்தின்படி உறுதியாக்கப்பட்டதே என்றான். 13வது வசனம். அப்பொழுது அவர்கள் ராஜாவை நோக்கி, சிறைப்பிடிக்கப்பட்ட யூதேயா தேசத்தின் புத்திரரில் தானியேல் என்பவன் உம்மையும் நீ கையெழுத்து வைத்து கொடுத்த கட்டளையை மதியாமல் தினமும் 3 வேளையும் தான் பண்ணும் விண்ணப்பத்தை பண்ணுகிறான் என்றார்கள். ஸோ இங்க தெளிவாகவே போய் அவர்கிட்ட போட்டு கொடுத்துட்டாங்க. ஸோ தானியேல் மட்டும் அதை கேட்கறது இல்லை. இப்போ வந்து 3 வேளையும் வந்து அவங்களோட தேவனை வந்து விண்ணப்பம் பண்ணிட்டே இருக்காங்க. அதுவும் அவங்களுக்கு என்ன ஒரு அர்த்தம்னா, அவர் வந்து சிறைப்பட்டு போனா யூதேயா தேசத்துல உள்ள ஒரு ஒரு புத்திரர் ஒரு தானியேல். ஸோ இவர் வந்து எல்லா பிரதானிகளுக்கும் மேலா ராஜ்யத்தையே வந்து இவர் கொடுக்க போறாரு அப்படிங்கிற பொறாமையில தான் அது மாதிரி பண்றாங்க. ஸோ அடுத்தது வந்து 16வது வருஷத்துல அப்பொழுது ராஜா கட்டளையிட அவர்கள் தானியேலை கொண்டு வந்து அவனை சிங்கங்கள் கெபியிலே போட்டார்கள். ராஜா தானியேலை நோக்கி, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்பிப்பார் என்றான். ஸோ ராஜாவுக்குமே இது சஞ்சலமா தான் இருக்கு. ஏன்னா அவர் தானியேலை பத்தி அவருக்கு தெரியும். ஸோ அவர் வந்து விசேஷித்த ஆவி உள்ளவர். மற்ற ஞானிகளை பார்க்கிலும் மிகுந்த ஞானமும் புத்தியும் அறிவும் அவர்கிட்ட இருக்கு அப்படிங்கிறது தெரியும் அவனுக்கு. ஸோ இவங்க வந்து ராஜா கட்டளையிட்டதுனால அதை மீற முடியாது. ஸோ அதை வந்து அதனால அவர் வந்து என்ன பண்றாரு, சிங்கத்தின் கெபியில போடுங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்ப அந்த ராஜா ஒரு வார்த்தை சொல்றாரு, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்பிப்பார் என்றான். ஸோ பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா 18வது வருஷத்துல பின்பு ராஜா தன் அரண்மனைக்கு போய் ரா முழுவதும் போஜனம் பண்ணாமலும் கீத வாக்கியம் முதலானவைகள் தனக்கு முன்பாக வர ஒட்டாமலும் இருந்தான். அவனுக்கு நித்திரையும் வராமல் போயிற்று. காலமே கிழக்கு விழுக்கும் போது ராஜா எழுந்திருந்து சிங்கங்களின் கெபிக்கு தீவிரமாய் போனான். 20வது வசனம். ராஜா கெபியின் கிட்ட வந்த போது துயர சத்தமாய் தானியேலை கூப்பிட்டு, தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்பிவிக்க வல்லவராய் இருந்தாரா என்று தானியேலை கேட்டான். பாருங்க, அந்த ராஜா திரும்ப போய் பாக்குறாரு, கெபியில என்ன ஆயிடுச்சு, தானியேல் இருக்காரா இல்லையா அப்படின்ட்டு போய் பாக்குறதுக்காக போய் துயரத்தோட தான் கூப்பிடுறாரு. கூப்பிடும்போது பார்த்தா அப்ப வந்து தாவீது வந்து தானியேல் வந்து ரிப்ளை பண்றாரு. 22வது வசனம். சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அதெனென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். ராஜாவாகி உமக்கு முன்பாகவும் நான் நீதிகேடு செய்ததில்லை என்றான். ஸோ தானியேல் ரிப்ளை பண்றாரு. ஆண்டவர் வந்து அவர் வானதூதரை அனுப்பிச்சு அந்த சிங்கங்கள் வாயை கட்டி போட்டாரு. 23வது வசனம். அப்பொழுது ராஜா தன்னில் மிகவும் சந்தோஷப்பட்டு தானியேலை கெபியிலிருந்து தூக்கிவிட சொன்னான். அப்படியே தானியேல் கெபியிலிருந்து தூக்கிவிடப்பட்டான். அவன் தன் தேவன் பேரில் விசுவாசித்திருந்தபடியால் அவனுக்கு ஒரு சேதமும் காணப்படவில்லை. ஸோ இது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இப்ப அவரு வெளியில எடுத்து சொல்றாங்க, வெளில வந்துட்டாரு.
இது என்ன ஆயிடுச்சு அப்படிங்கிறத அடுத்த வசனத்துல பாருங்க. 24வது வசனத்துல, தானியேல் மேல் குற்றம் சாட்டின மனுஷரே வென்றால் ராஜா கொண்டு வர சொன்னான். அவர்களையும் அவர்கள் குமாரரையும் அவர்கள் மனைவிகளையும் சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள். அவர்கள் கெபியின் அடியிலே சேரும் முன்னே சிங்கங்கள் அவர்கள் மேல் பாய்ந்து அவர்கள் எலும்புகளை எல்லாம் நொறுக்கி போட்டது. ஸோ அவர் மேல குற்றம் சுமத்தின அந்த பிரதானிகள், தேசாதிபதிகள் அவங்கள மட்டும் போடல, அவங்களுடைய குமாரர்களையும் அவருடைய மனைவிகளையும் சேர்த்து அந்த சிங்க கெபியில போட்டுருந்தாங்க. இதனால அவருடைய வம்சமும் அவருடைய சந்ததியும் அழிஞ்சு போகுது இதோடைய. ஸோ கர்த்தருடைய மனிதனுக்கு எதிராக செயல்பட்டால் இப்ப என்ன ஆகும் அப்படிங்கிறது இதுல ரொம்ப தெளிவாகவே இருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் தானியேல் எந்த தவறுமே செய்யல. அவரு ராஜாவுக்கும் சரி கடவுளுக்கும் முன்னாடி சரி ரொம்ப நீதி உள்ளவரா இருந்தாரு. இந்த முகாந்திரமும் இல்லாம இவங்க ஒரு மேல உள்ள பொறாமையில இவங்க பண்ண வேலையினால இப்ப அவங்களுடைய குடும்பமே அழிஞ்சு போச்சு. இதுல இருந்து கடவுளுக்கு மகிமை உண்டாகுது. அப்ப ராஜா என்ன சொல்றாங்க பார்ப்போம். பின்பு ராஜாவாகிய தரியு தேசமெங்கும் குடியிருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் ஜாதியாருக்கும் பாஷைக்காரருக்கும் எழுதினது என்னவென்றால், உங்களுக்கு சமாதானம் பெருக கடவது. 26வது வசனம், என் ராஜ்யத்தின் ஆளுகைக்குள் எங்கும் உள்ளவர்கள் யாவரும் தானியேலின் தேவனுக்கு முன்பாக நடுங்கி பயப்பட வேண்டும் என்றாலே, என் ராஜ்யத்தின் ஆளுகைக்குள் எங்கும் உள்ளவர்கள் யாவரும் தானியேலின் தேவனுக்கு முன்பாக நடுங்கி பயப்பட வேண்டும் என்று என்னாலே தீர்மானம் பண்ணப்பட்டது. அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறார். அவருடைய ராஜ்யம் அழியாதது, அவருடைய கர்த்தத்துவம் முடிவு பரியந்தமும் நிற்கும். ஸோ ராஜா கட்டளை கொடுக்கிறாரு. அந்த அந்த அவ்வளவு பெரிய ராஜ்யத்துல எல்லாருக்குமே இது கட்டளையா கொடுக்கிறாரு. என்ன சொல்றாங்க அப்படின்னா, தானியேலுடைய தேவன் அப்படின்னு சொல்றாருங்க. ஸோ நம்ம கேள்விப்பட்டிருப்போம், ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம். ஸோ இந்த ராஜா இங்க தானியேலின் தேவன் அப்படின்னு சொல்றாருங்க. பாருங்க, இந்த கடவுளுக்கு முன்பாக உத்தமமாய் நடக்கிறவருக்கு அவங்க எப்படி சொல்றாங்கன்னா, தானியேல் மூலியமாகவே தேவனுக்கு மகிமை செலுத்துறாங்க. இவர் தானியேலுடைய தேவனுக்கு முன்பாக நடுங்கி பயப்படணும் அப்படின்ட்டு அவர் கட்டளை கொடுக்கிறாரு. 27வது வசனம், தானியேலை சிங்கங்களின் கைக்கு தப்புவித்த அவரே தப்பி வைக்கிறவரும் ரட்சிக்கிறவரும் வானத்திலும் பூமியிலும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவருமாய் இருக்கிறார் என்று எழுதினான். ஸோ இதுல ரொம்ப தெளிவாகவே சொல்லியிருக்காங்க, இவர் தான் ரட்சிக்கிறவரு, இவர் தான் நம்மளை தப்பி வைக்கிறவரு, வானத்திலையும் பூமியில அற்புதங்களையும் அடையாளம் செய்கிற ஒரே தேவன் இவர் தான் அப்படின்ட்டு ஆண்டவருக்கு மகிமை செலுத்துறாங்க. ஸோ நம்ம இந்த பொறாமைக்காக இந்த முக்கியமான இந்த பாவம், அந்த பொறாமை, இதனால நம்ம இப்போ பார்த்தோம் தானியேல் புஸ்தகத்துல. இதனால அவங்க எப்படி பொறாமைப்பட்டதுனால அவர்களும் அவர்களுடைய சந்ததிகளும் மனைவிகளும் அவருடைய குமாரர்களும் சிங்கத்தை கெபியில போட்டதை நம்ம பார்த்தோம். ஸோ நம்ம இதுக்காக பாவ மன்னிப்பு கேட்போம். நன்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, போற்றி இயேசுவே. ஆண்டவரே, நாங்கள் பாவிகள் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே. நாங்கள் பொறாமை என்ற பாவத்திலே சிக்குண்டு எந்த காரணமும் இல்லாமல் எங்கள் சகோதரர்களை பகைத்து, எங்கள் பங்காளிகளை பகைத்து, எங்கள் நண்பர்களை பகைத்து, இந்த பொறாமை என்ற பாவத்தினாலே நாங்கள் சிக்குண்டு தொடர்ந்து இந்த பாவத்திலே உணர்ந்து கொண்டே இருக்கிறோம் ஆண்டவரே. நீர் இந்த பாவங்களை வெளிப்படுத்தி கிருபைக்காக உமக்கு கோடான கொடி நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. நீர் எங்கள் மேல் இரக்கமாயிருந்து உமது இரத்தத்தினாலே எங்களை கழுவி எங்களை சுத்திகரியும் தகப்பனே. பரிசுத்த கன்னிமரியாலே பாவியிலாக இருக்கிற எங்கள் மேல் இரக்கமாயிருந்து எங்களுக்கு உதவி செய்து இந்த பொறாமை என்ற அந்த சாவான பாவத்திலிருந்து எங்களை தயவாய் விடுவித்திருந்தபடி பாதம் பணிந்து மன்றாடுகிறேன் தாயே. இது எங்களுக்காக பரிந்து பேசுமாகவே. ஆமேன். மிகவும் இரக்கமுள்ள தாயே, இதோ உம்முடைய அடைக்கலமாக ஓடி வந்து உம்முடைய உபகார சகாயங்களை இறந்து கேட்ட ஒருவராகிலும் உம்மால் கைவிடப்பட்டதாக உலகில் ஒருபோதும் சொல்ல கேள்விப்பட்டதில்லை என்பதை நினைத்தரணும். கண்ணீருடைய ராக்கினியான கன்னிகையே, தயவுள்ள தாயே, இப்படிப்பட்ட நம்பிக்கையால் ஏவப்பட்டு உம்முடைய திருப்பாதத்தை அண்டி நிற்கிறோம். பெருமூச்செழுந்தெழுது பாவிகளாயிருக்கிற நாங்கள்
உங்களுடைய தயாளத்துக்கு காத்துக்கொண்டு ஒரு சமூகத்திலே நிற்கிறோம். அவதரித்த வார்த்தையின் தாயே, எங்கள் மன்றாட்டை புறக்கணியாமல் தயாவரியாய் கேட்டு எங்களுக்கு உதவி புரிந்தருளும் தாயே. ஆமென். நன்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, போற்றி இயேசுவே. எங்களால் ஏதாகிலும் ஆகும் என்பதைப் போல் ஒன்று யோசிக்கிறதற்கு நாங்கள் எங்களாலே தகுதியானவர்கள் அல்ல. எங்களுடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது. 2 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 5வது வசனம். எங்களால் ஏதாகிலும் ஆகும் என்பதைப் போல ஒன்றை யோசிக்கிறதற்கு நாங்கள் எங்களாலே தகுதியானவர்கள் அல்ல. எங்களுடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது. என் ஆத்துமாவை கர்த்தரையே சோஸ்திரி, என் முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தையே சோஸ்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரையே சோஸ்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் என்றென்றும் மறவாதே என் ஆத்துமாவே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். மரியே வாழ்க. பிரதர்ஸ். இன்னைக்கு கேள்வி நேரம் கிடையாது. ஸோ இதோட முடிச்சுக்கலாம். ஆண்டவருக்கு நன்றி. பிரைஸ் தி லார்ட். மரியே வாழ்க. பிரதர், மரியே வாழ்க.